உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி தொல்லை பண்ற? என்னடி ஜான்சி ராணி, நைட்டு கத்தி எடுத்து என் கழுத்துல வைக்கிற? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என் தைரியத்துக்கு என்னைக்குமே குறைச்சல் இல்ல. நீதான்டா பயந்தாங்கொலி. கத்திய பார்த்ததும் காலை பின்னிக்கிட்டு ஓடி போன. ஆனா நான் அது விளையாட்டுக்கு செய்யல. இன்னொரு தடவை என்ன தப்பான பார்வை பார்த்த, உங்க அக்கா காமாட்சி அம்மாக்காகவும் உன்னை பரிதாபம் பார்க்க மாட்டேன். உன்னை போட்டோவை மாட்டி நடு ஹால்ல தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. யார் யார் போட்டோவை ஹால்ல மாட்டான்னு கூடி சீக்கிரம் பார்க்கலாம். அது சரி. ஆமா, எங்க என் பாஸ் அர்ஜுன்? போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களா? என்ன விஷயம்? அர்ஜுன் எதுக்கு தேடுற? எதுக்கு தேடுவாங்க? அவன் நிம்மதியை கெடுத்து அவனை நாசமாக்கி ரோடு ரோடா அலைய வைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு அர்ஜுன் ஒரு புது பிசினஸ் பண்ண போறான். அதாவது சில பேர் பிசினஸ் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண போறான். என்னடா உளர்ற? உளரலம்மா, உண்மையதான் சொல்றேன். அவனை ஓட்டாண்டி ஆக்கி நடு தெருவுல சட்டை கிழிச்சுக்கிட்டு பைத்தியக்கார ஆக்கணும்னா அவன் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை புடுங்கணும்ல. அதான் ஐயாவோட புது பிளான். சஞ்சய், கெட்ட புத்தியோட அடுத்தவனை கெடுக்கணும்னு நீ போடுற பிளான் நாசமா தாண்டா போகும். அது என்ன என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன சத்யா நீ? அக்னி குண்டத்தை சுற்றி வந்து 7 ஸ்டெப் அவன் கூட நடந்து அவனோட சந்தோஷம், துக்கம், கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறேன்னு பஞ்சபூதம் கிட்ட எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருக்கே. இப்ப பால் மாறலாமா? தப்பு இல்ல. நீதான் சொன்ன வார்த்தை காப்பாத்துறவளாச்சே. அவன் என்ன நடு ரோட்ல தனியாவா பிச்சை எடுப்பான்? ஜோடி வேணா? நாளைக்கு அவனோட தர்ம பத்திரி நீயும் கூட சேர்ந்து தர்மம் போடுங்க சாமின்னு குரல் கொடுக்க வேணா?